இருள் சூழ்ந்த உலகத்தின் மத்தியில் ஒரு மனிதன் மலை உச்சியில் நின்றான். அவன் பெயர் ஏனோக்கு. அவனின் கைகளில் இருந்த சுருள் மனிதகுலத்தின் இறுதி இரகசியங்களை தாங்கியது. வானம் திறந்தது. மேகங்களை கிழித்து பரலோகத்தின் ஒளி இறங்கியது. அந்த ஒளியில் வரப்போகும் நியாய தீர்ப்பின் தரிசனம் ஆரம்பமானது. இதோ மனித கண்கள் ஒருபோதும் காணாத ராஜ்யம், பொன்னாலும் பளிங்காலும் நிரம்பிய பரலோக நகரம். ஜீவநதிகள் ஒளியாக பாய்கின்றன. ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள் மகிமையாய் ஆராதிக்கின்றனர். தேவ சிங்காசனத்தின் முன் நித்திய சமாதானம் நிலைக்கிறது. இங்கு இருள் இல்லை, இங்கு மரணம் இல்லை, இங்கு தேவனின் மகிமை மட்டும். ஆனால் பூமியில் அழிவு ஆரம்பமாகியது. மலைகள் உருகின, நகரங்கள் நெருப்பில் விழுந்தன. அசுர இருள் உலகத்தை மூடியது. மனித அகந்தை சாம்பலாகியது. வானத்திலிருந்து இறங்கிய தெய்வீக நெருப்பு தீமையின் ராஜ்யங்களை முற்றிலும் அழித்தது. வானத்தின் நடுவில் ஒரு மாபெரும் தீர்க்க தரிசன வரைபடம் தோன்றியது. காலத்தின் ரகசியங்கள் தங்க ஒளியில் எழுதப்பட்டிருந்தன. மனிதகுலத்தின் பாதை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை வெளிப்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு சின்னமும் வரப்போகும் நிகழ்வுகளின் எச்சரிக்கை. அப்போது வானம் அதிர்ந்தது. ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள் இறங்கினர். அவர்களின் சிறகுகள் மின்னல் போல் பிரகாசித்தன. அவர்களின் வாள்கள் தீயாய் எரிந்தன. இருளுக்கு எதிராக பரலோக படைகள் எழுந்தன. ஒளியும் நெருப்பும் மோதிய அந்த தருணம் பிரபஞ்சம் முழுவதும் அதிர்ந்தது. இறுதி நேரம் வந்தது. மனிதர்கள் இரண்டு பாதைகளில் பிரிக்கப்பட்டனர். ஒரு பாதை ஜீவனுக்கும் ஒளிக்கும், மற்றொரு பாதை இருளுக்கும் அழிவுக்கும். ஒவ்வொரு ஆன்மாவும் தனது தீர்வின் முன் நின்றது. நியாய தீர்ப்பின் கதவுகள் திறந்தன. பின்னர் ஏனோக்கு தேவ மகிமையை கண்டான். சூரியனை விட பிரகாசமான ஒளி, விண்மீன்களை கடந்த மகிமை. தேவ சிங்காசனம் பிரபஞ்சத்தின் மையத்தில் உயர்ந்தது. தேவதூதர்கள் முடிவில்லாமல் ஆராதித்தனர். அந்த ஒளியில் எல்லா இருளும் மறைந்தது. நித்திய ராஜ்யம் நிலைத்தது.